ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த சம்மரில் நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். மேங்கோ ஜெல்லி கேக். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். எங்கள் வீட்டு குட்டீஸும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. இந்த மேங்கோ ஜெல்லி கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்லேயே பறித்த மாம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா முத்தின காயாக பறித்து அரிசி பானையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளே நல்லா பழுத்து வந்துடும். வெளியே பார்க்க தான் அப்படி இருக்குது, ஆனால் உள்ளே கட் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கடையிலலாம் வாங்குறதில்ல, சிலதெல்லாம் கல்லெலாம் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக பறித்து நம்ம பானையில் போட்டு பழுக்க வச்சு சாப்பிட்றது இன்னும் ஹெல்தி. இதில் ஒரு மாங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், டாப்பிங்ஸ்க்கு போடுறதுக்கு தான். இதை கட் பண்ணும்போதே என் பையன் எடுத்து பாதி சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்னொரு மாம்பழத்தை எடுத்து ஃபுல்லாக அதோட சதையெல்லாம் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் அதில் நிறைய பல்ப்பு வந்துருந்துச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து இந்த அகர் பவுடர் 10 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாம்பழத்தை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்ம க்ரீமியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த மாம்பழத்தில் வந்து நம்ம ஜெல்லியை போட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 பவுலில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த மேங்கோ பீசஸை போட்டுட்டு இந்த ஜெல்லியை ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இல்லாட்டி ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. கத்தியால் அந்த கார்னர்ஸ்லாம் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ், செம்ம சூப்பராக வந்திருக்கு. என் பையனுக்கு ஆர்வம் தாங்கலை, எப்போம்மா கட் பண்ணுறதுன்ட்டே இருந்தான். 2த்தையும் வச்சாச்சு. இப்போ மேலே 2 புதினா தலையை வச்சுட்டு தம்ப்நெயிலுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கேக் கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு. கட் பண்ணி ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் கொடுத்தேன், ஜாலியாக சாப்பிட்டாரு. இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.